நடிப்பு அரக்கன் அப்படின்னு பேர் வாங்கி கொண்டிருக்கும் திரு எஸ்.ஜே. சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆக்டிங்கா ஒரு மாதிரி பயங்கரமா வந்து புகழ்ந்து தள்ளிட்டும் அதை வந்து ஓரளவுக்கு இந்தியன் 2 வரைக்குமே அவர் நடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி, கமல்ஹாசன் கூடவே அவர் நடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி அவருக்கு பேரும் புகழும் உண்டு. ஆனா அவர் பிகினிங் ஸ்டேஜ்ல வந்து அவர் ஆக்ட் பண்ணது வந்து எல்லாமே ஓவர் ஆக்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கான்ட்ரோவர்சி கிரிட்டிசிசம் எல்லாமே வந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா, டைரக்டர் எஸ்.ஜே. சூர்யா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு எப்பவுமே வந்து ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்கா ஒரு விண்டேஜ் ஃபீல் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்படியே அவர் டைரக்ஷனா வந்து பார்த்தீங்கன்னா, மினிமலான ஒரு படம் தான் பண்ணியிருக்காரு. ஆனா இப்ப வரைக்குமே அவரோட டைரக்ஷனுக்கு நிறைய பேர் அடிமை, என்னையுடன் சேர்த்து. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரோட முதல் படம் அவர் ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செஞ்சு சின்ன சின்ன அவர் பிகினிங்ல வந்ததே வந்து நான் ஆக்டிங்காக தான் வந்தேன். ஆனா டைரக்ஷன் வந்து நான் வந்து சர்வைவலுக்காகவும், ஸோ என் முகம் தெரியணும் அப்படின்றதுக்காகவும் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா அதுலயும் அவர் சின்சியாரிட்டி பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி புது ஜானரை வந்து தமிழ் சினிமால கான்ட்ரிபியூட் பண்ணது வந்து திரு எஸ்.ஜே. சூர்யா அவர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஜானர் மட்டும் இல்ல, அவரோட பாடல்களுக்கு நான் மிக மிக அடிமை. இப்ப வரைக்குமே ஒரு எவர் கிரீனான ஒரு பாடல், ஒரு மாஸ்டர் பீஸான ஒரு பாடல். ஸோ ரஹ்மான் கூட சேர்ந்து இவரே ஹீரோவா நடிச்சு ஒரு 2 ஆல்பம் அப்படின்னும் போது அதுவும் ஒரு மாதிரி செம்மையா இருக்கும். இவரே வந்து மியூசிக்கும் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு சில பாடல்கள் சூப்பரா இருக்கும். அதுல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறது வந்து பாத்தீங்கன்னா வாலி. வாலி படத்துல அஃப்கோர்ஸ் யாராலும் மறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஓ சோனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். அதுக்கப்புறம் இந்த ஏப்ரல் மாதத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். ஏப்ரல் மாதத்தில் ஒரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் அதுக்கப்புறம் வந்து இளவை கொண்டு வா கட்டிலை கட்டி வை மேகம் கொண்டு வா மெத்தை போட்டு வை என்று முதல் இரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தமிழ் சினிமாவில ரொம்ப நாள் கழிச்சு ஆஃப்டர் பாக்கியராஜ் அப்புறம் வந்து ஒரு சில பேரை கழிச்சு ஒரு அடல்ட் லவ் சப்ஜெக்ட ரொம்ப போல்டா காமிச்சது. வாலி மாதிரிலாம் நம்ம சப்ஜெக்ட்லாம் யோசிச்சே பார்க்க முடியாது. நம்ம வந்து வாலின்னு சொன்னாலே வந்து நம்ம நிறைய கிரெடிட்ஸ் வந்து யாருக்கு சொல்லுவோம்னா வந்து திரு அஜித் குமார் எப்படி ஆக்டிங் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் தொடர முடியுமா, அதை நினைச்சு யோசிச்சு ஒரு போல்டா எழுதுறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கட்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ வாலி. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா குஷி. அதே மாதிரி இவருக்கு இன்னொரு புகழ் என்னன்னா தலையும் தளபதியை வச்சு டைரக்ட் பண்ண ஒரு சில டைரக்டர்கள்ல இவர் வந்து முக்கிய இடம் பெற்றிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது குஷியில வந்து ஆல்மோஸ்ட் ஆல்பமே சூப்பரா இருக்கும். இப்ப நான் வாலியில கூட சொன்ன 3 பாடல் சொன்னா அதான் எனக்கு பிடிக்கும். மற்ற 2 பாடல்கள் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா குஷியில வந்து வேற லெவல்ல இருக்கும் ஒரு பாட்டுமே. இப்ப வரைக்குமே தோணுச்சுன்னா போய் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து மேக் 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 அரீனா அப்படின்னு சொல்லிட்டு சார் சூப்பரா பண்ணீங்க சார், என்னோட பண்ணுங்களேன். மேக் 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 அரீனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஷில்பா ஷெட்டி கூட ஒரு பாடல், அந்த பாடல்களா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மேகம் கருக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த படத்துல தான் ஹீரோக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங், ஹீரோய்க்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாங் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுல வந்து மேகம் இருக்குது இப்போ வரைக்கும் மறக்க முடியுமா அப்படின்ற மாதிரி மழை வந்தாலே அந்த பாடலை வந்து நம்ம ஞாபகத்துக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்தா முட்டு ஒன்று மலர்ந்திட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். முட்டு ஒன்று மலர்ந்திட மறுக்கும் முட்டும் அது வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அது வந்து ஒரு பொண்ணு ஒண்ணுன்னா பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல். ஒரு பொண்ணு ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து கட்டிப்பிடிடா இலவை கொண்டு வாவோட இன்னொரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சூப்பரா இருக்கும் பாடல். ஹெட்போன்ல சொல்றேன். கட்டிப்பூடிடா கண்ணால கண்டபடி கட்டிப்பூடிடா. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் வந்து அந்த சென்டர் அதெல்லாம் வந்து நான் எத்தனை நாள் ரிங்டோன் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அந்த படம் அதுக்கப்புறம் வந்து ஓ வெண்ணிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப அண்டர் ரேட்டடான ஒரு பாடல். அதுவும் ஒரு மாதிரி செம்மையா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த 2 ஆல்பமும் வந்து திரு தேனிசை தென்றல் தேவா அவர் போடுறாரு. அதுக்கப்புறமா வந்து ரஹ்மான் கூட போறாரு. அப்புறம் வந்து நியூ படம் வந்து ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் வந்து திரு அஜித் குமார் அவர்கள் தான் நடிக்கிறதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாதிரி நானே நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நடிப்பாரு. அது ஒரு சூப்பரான ஒரு சப்ஜெக்ட். இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் யோசிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒரு 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 டைம்ல வந்து பெரிய மனிதனாகவும் ஒரு டைம்ல வந்து குழந்தையாகவும் வந்து வர ஒரு ஃபேண்டஸியான ஒரு சப்ஜெக்ட் தான். சூப்பர் சப்ஜெக்ட். அதுல வந்து பாடல்கள் ஆகணும் சூப்பரா இருக்கும். ஒரு பாடலுமே
அதே மாதிரி திரு ஏஆர் ரஹ்மான் ஒரு மாதிரி பயங்கரம். அது வந்து அவரு பீக்ல இருந்த டைம் வர ஏஆர் ரஹ்மான் எந்த பக்கம் திரும்பினாலுமே சூப்பர் பாடல் போட்டு கொடுக்கக்கூடிய அந்த நாள்ல வந்து சூப்பரான ஒரு பாடல் வந்து காலை தினமும் கண் விழித்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாடுவார். காலை தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா. அதுக்கப்புறம் வந்து தொட்டால் பூ மலரும் அந்த பாட்டை வந்து ரீமிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீமிக்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சக்கரை இனிக்கும் சக்கரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் ட்ராக் மாதிரி ஒரு ரேப்போட ஒரு பாடல் இருக்கும். அதுவும் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். Coming in a style of the world and I'm shining like a diamond pearl and I'm rocking in a new kind of sound and அதுக்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா அன்பே ஆறு உயிரே இவரோட டைரக்ஷன், ஏஆர் ரஹ்மான் மியூசிக். இதுல வந்து அந்த ஓப்பனிங் பாடல் இப்போ வரைக்குமே ரஜினி ரசிகர்கள் வந்து எஸ்ஜே சூர்யாவால கொலகான்ல இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங் மாதிரியே அந்த பாடலாம் இருக்காங்க வந்து ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. அந்த 1000 கோடி பேர்கள் ஒருவன் அப்படின்னு சொல்லிட்டு வாலியும் வந்து அவருக்காகவே நான் உங்களுக்கு ஒரு ட்ரிபியூட் எழுதுனேன் அப்படின்ற மாதிரி இவங்க வளர்த்துறேன் அப்படின்ற மாதிரியே எழுதியிருப்பாரு. அதுவும் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். 6.5 கோடி பேர்களில் ஒருவன் அடியே தமிழன் நான் உங்கள் நண்பன். அன்பே ஆறு உயிரே மாதிரி அதுக்கு வந்து டைட்டில் அந்த படத்தோட இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னன்னா டைட்டில செலக்ட் பண்ணது வந்து ஃபேன்ஸ் தான். அவர் வந்து ஏதோ ஒரு பத்திரிகையில வந்து பிளாட்டா விட்டு அவங்க எழுதி அனுப்பின டைட்டில்ல ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுல பண்ணதான் அன்பே ஆறு உயிரே. அதுக்கு அடுத்தது வந்து மயிலிறகை அப்படின்னு சொல்லிட்டு பாடல் இப்போ வரைக்குமே இன்ஸ்டால வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு மாதிரி பயங்கரமா போட்டு கலாய்ப்பாங்கல்ல. அது வந்து ஒரு ப்ளூ ட்ரெஸ். அதுவும் வந்து அப்பவே அந்த குப்பீட் லவ் ஸ்டோரிலாம் வந்து அப்பவே தொட்டாரு. அதுவும் ஒரு மாதிரி புது ஒரு பயங்கரமான ஒரு அட்டம்ப்டா இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அது கூட ரெமோ படத்துல வந்து ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் பாயிண்டா அவரே வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பாரு. அன்பே ஆறு உயிரே அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லியிருப்பாரு. ஸோ அவர் இருந்தா அந்த மயிலிறகை அந்த பாடல் அப்புறம் வந்து மரம் குத்திய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அது வந்து மயிலிறகை பாடலோட வந்து ஒரு ரீமிக்ஸ் வெர்ஷன் மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கும். ஆனால் அது வீடியோ சாங் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு வீடியோ காம் பண்ற மாதிரி இந்த ஒரு நான் சைல்ட்ஹுட்ல ஒரு பாடல் ஒரு வாத்து வந்து ஒரு வண்டி ஓட்டிட்டே போய் அந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலீஷ் பாடல் இருக்கும். ஸோ அந்த பாடல் மாதிரியே ரீக்ரியேட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு உல்டா பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா பாடல் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். அப்புறம் வந்து இசை அப்படின்னு சொல்லிட்டு இவரோட டைரக்ஷன்ல இவரோட மியூசிக் கம்போசிங்லேயே வந்து ஒரு பாடல் இருக்கும். அது வந்து இளையராஜா ஏஆர் ரஹ்மானோட ஒரு சின்ன ஸ்டோரி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி சூப்பராகவே இருக்கும் அந்த பாடல் வந்து. அது வந்து ஒரு பாட்டு வந்து புத்தாண்டின் முதல் நாள் இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல்ல இவரே ஒரு பாடி இருப்பாரு. அதே மாதிரி அவர் சிங்கரா ஒரு நிறைய பாட்டு பாடி ஒரு சில பாட்டு பாடி அதில் ஒரு சில பாட்டு சூப்பரா இருக்கும். ஸோ அது வந்து புத்தாண்டின் முதல் நாள் இது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு சூப்பர் வாய்ஸ்ல பாடுவாரு. எனக்கு வந்து அந்த ஆல்பம்ல பிடித்த பாடல் வந்து இசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அந்த ஃபீமேல் சின்ன பாடியிருப்பாங்க இசை நீயே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பாட்டு. அவர் மியூசிக் போட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு ஏஆர் ரஹ்மான் ஸ்டஃப் இருக்கும் அந்த பாடல்ல. மேக்ஸிமம் கேட்காதவங்க கேளுங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்டர்ரேட்டட் சாங் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்ற மாதிரி கூட சொல்லிடலாம். ஸோ அப்புறம் வந்து இன்னொன்று ஒரு சர்ச்ல ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடல் என்ன டக்குன்னு ஞாபகம் வரல. அதுவும் உங்களுக்கு ஓகே சூப்பராகவே இருக்கும். அதோ வானிலே நிலா போகுதே எதை தேடி தேடி. ஸோ இதுதான் வந்து எஸ்ஜே சூர்யாவோட பாடல்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஏன்னா அவரோட பாடல்கள் வந்து சும்மாலாம் இல்லை, எவர்கிரீனா நிறைய பாடல்லாம் இருக்குது. நியூ அன்பே ஆறு உயிரெல்லாம் அந்த பீரியட்லாம் எவ்வளோ ஒரு வைரலான ஒரு மூமெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்ப இருந்து அந்த சிடி வைரல் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அதனால எஸ்ஜே சூர்யா வந்து நடிப்பு அரக்கன் மட்டும் இல்லை, நல்ல இசையின் தேர்வாளர் அப்படின்ற மாதிரி சொல்றேன்.